அழகாஸ் நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டவர் ஆஃப் கார்டன் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். நம்ம ஹீரோ இதுல வேற லெவல்ல சண்டை போடுவோம், சம்பளம் சூப்பரா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. ஹீரோவும் இப்ப அடி வாங்க நிலைமையில இருக்கும் போது அது எக்ஸாம் நடத்துற அட்மினிஸ்ட்ரேஷனும் டேய் என்னோட பேரண்ட்ஸை கொண்டு வந்த ஃபேகோட ஆளுங்க தான், அதுக்காக தான் அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்க நான் இப்ப துடிக்கிறேன். நீ எதுக்காக ஃபேக்ல ஜாயின் பண்ண? நான் ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன பழி வாங்குறதுக்கா? அது எனக்கு தெரியல, ஆனா அவங்கள பார்க்கும் போது தான் அது யோசிக்கணும். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இவோ அடச்சா என்னைய ஊற வச்சுட்டு போயிட்டா, அவன் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவ அந்த அளவுக்கு மோசமான ஆள் மாதிரி தெரியலையே. ஏன்னா எங்க எல்லாருமே அவ கொல்ல ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும்போது உண்மையான கொலகாரனுங்க யாரும் இருப்பானுங்க இதுல அப்படின்னு அவ்வளவு யோசிக்கும் போது கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. யார் அது? என்னோட பேரு டின்னு. நான் இந்த இடத்துல பிரின்சஸ் கூட வந்திருக்கேன். என்னது பிரின்சஸ் கூட வந்திருக்கானா? ஆனா அவன் அந்த ரூம்ல தானே இருக்க வேண்டியவன். சரி இப்பதான் வந்து போனவன் திரும்பி வந்திருக்கானா என்ன தெரியல. ஆரம்பிச்சு விட்டு அவங்க கிட்டயாச்சும் நம்ம ஹெல்ப் கேட்போம். ஹெல்ப் பண்ணதா வந்தீங்களா அப்படின்னு இவ கதவு திறக்க மாட்டினியா? அந்த 10 ஃபேமிலிஸோட உமன் தானே நீ, கண்டிப்பா நீ தான் எங்களுக்கான ஒரு ஹாஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதோட கடத்திடுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸோட ரூமை காமிக்க அந்த இடத்துல அவனும் இந்த பைபிள் செத்துட்டானா. சரி வெசபிள் மோட் ஆன் ஆகட்டும். அப்ப அவனோட ரிமோட் ஒளி வச்ச இடத்த இவனுக்கு காமிக்க அடுத்த நிமிஷம் இந்த ரேப் டெவில்ன்றவனும் கண்ணு முழிச்சு இவன் அடிச்சு போட. ஓ இங்கதான் வலிக்க வச்சிருக்கியா? ஏய் இன்னும் நீ ஊரோட இருக்கியா? நான் செத்துட்டேன்னு நினைச்சிருந்தேன் தானே. ஆனா அது எல்லாமே உன்னோட முட்டாள்தனம். இதுக்காகடா என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச? அப்பனா இதுக்கெல்லாம் உடந்த கிங் பிளாக்ல கொடுத்தன. ஏய் இது எல்லாமே அவனோட பிளான் தான், தெரியாது அவனுக்கு? என்னது? ஆமா என்னத்துக்கு அவன் மத்தவங்க கிட்டயும் கைவாச காமிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஒருத்தங்களோட ரூம போய் தட்ட. அப்ப இந்த வயசான ஆளும் டோர் தருக்கான். என்ன வந்துட்டியா? அந்த டைம் பார்த்தா இந்த பொம்பளையோட ரூமுக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல வேகனோட பால விட கிணடா பார்த்தா அவன் போட்டு இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு இருக்கிறான். லம்ப இவங்க கைப்பற்றிடும். பிளான் உண்மையிலே வேற லெவல் தான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு எலிமினேட் ஆகுறாங்க. டேய் கேங்க எப்படா போது வேறாங்க? இங்க வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுடா. 5th ரூம்லயே முடிஞ்சிச்சு. எல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் போயிது. அடுத்ததான் அந்த ஃப்ளேம் த்ரோவர் பொண்ணு தான். அப்புறம் நீயா நம்ம ரூம் சேஃபா தானே வச்சுன்னு இருக்க? ஹலோ சார், என்ன சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் தான் உங்களோட லிட்டில் மியாவை கொலை பண்ண போறேன். டேய் நீ என்னோட ரூம்ல என்னடா பண்ற? நீ அவ கொல்ல வந்திருக்க. டேய் உன்னோட பகை என் கூட வச்சுக்கடா. அவளை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறேன்? கவலைப்படாத, என்ன நம்பு, நான் கண்டிப்பா அவளை நான் கொல்ல மாட்டேன். சும்மா தான் சொன்னேன். ஆமா தானே? நீயா இருக்கியா? பேச எதனா வேக்னன் சொல்லுனியா? நீ நல்லா தானே இருக்க? என்ன மன்னிச்சிருங்க வேக்னன், நான் தோத்துட்டேன். உங்களை விட்டு நான் பிரிய போறேன். என்னாச்சு நீ உனக்கு இப்படி பேசுறேன்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏன் இப்படி பேசுற? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஒரு யூஸ்லெஸ். ஆனா எனக்கு இங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் ஆசை. நான் எப்போ இந்த 20th ஃப்ளோருக்கு வந்தனோ அப்பவே நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். இந்த டவர் கிளைம் பண்ண கூட லாக்கில மத்தவங்கள போல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். அதுதான் விஷயமே. ஆனா பட் ஒரு நாள் ஒரு வயசானவங்க தான் என்ன பாத்துக்கினாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் செய்யறதுனால என்ன நல்லபடியா அவங்களும் பாத்துக்கினாங்க. அவங்களுக்காக அவங்களோட கடையில நானும் வேலை செஞ்சேன். ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு நாள் இந்த ஆள் தான் வந்து எங்களை மிரட்டணும். ஆனா எனக்கு விட்டு கொடுக்க ஆசை இல்ல. என்னோட பாட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினேன். இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணணும், அதுக்காக அதர் ரெகுலர்ஸை ஃபெயில் பண்ணணும். ஆனா எப்போ நான் உன்னை மீட் பண்ணணும் அப்பவே எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா நம்ம எதுக்காக இந்த டவர் கிளைம் பண்றதுல விட்டு கொடுக்கணும்? திரும்பி பண்ணு. நீ உண்மையிலே எனக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ஆளா இருக்கிற. ஆனா இப்ப எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் என்னோட பாட்டியை விட்டு போக கூடாதுன்னு ஆசைப்படுறேன். எனக்கான கடைசி நம்பிக்கை ஒரு ஆள் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நீதான். உன்னை பார்த்துதான் எனக்கு இந்த டவர் கிளைம் பண்ற ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன மன்னிச்சிடு. நீயா எல்லாருமே இது கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிடலாம். இந்த டவர் என்னால கிளைம் பண்ண முடியாது. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். டேய் நீயா ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாமே இப்படி சொல்றது ரொம்ப தப்புதான். அது மட்டும் இல்லாம எங்களுக்காக இந்த அளவுக்கு நீ ஃபைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ற, மத்த மக்களுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. ஆனா பட் இப்ப இவங்க இந்த ரூம் எடுத்துக்க போறாங்களே, கவலைப்படுகிறா. கண்டிப்பா நான் உன்னை வந்து காப்பாத்துறேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். ஏன்னா உண்மையான ரியல் ஹீரோவே இங்க நீ தான். உன் கூட இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான். நீயா ரொம்ப நன்றி வேக்னன். என்னடா பேசி முடிச்சிட்டீங்களா? சரி இந்த ரிமோட்டை போடி. டேய் அப்புறம் உன்னோட ரெஸ்டாரண்ட் நடத்தின இருக்காங்களே, அது எப்படி இருந்தாலும் 3 நிலமா வரப்போகுது. என்னது? ஆமாண்டா அவங்களுக்கும் நிறைய கடன்லாம் இருக்கு தெரியும்ல. ஏன்னா நான் தான் இங்க பாசே. எதுக்காக? அப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ தானே இதை பண்ற எல்லாம். அப்ப நான் ஒழுங்கா என்னோட ரிமோட்டை குடுறா. அந்த டைம் அவனை பிடிக்க. சரி மிச்ச விஷயத்துல நான் அப்புறமா பிளான் பண்ணிருக்கேன். இப்போ உன்னோட கதையை முடிக்க வேண்டிய நேரம். நான் உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் உன்னை கொல்றதுதான் என்னோட பிளானே. வேணாடா நிறுத்துடா, நீ அவ கொல்லாத. டே வந்தனா உன்னை கொலை பண்ணிட விட்டுடா. அவனை மியாவும் அழுதுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கிற சவுண்டு தான். நிறுத்துடா டே நிறுத்துடா அப்படின்னு வேகணும்னு கதர்னு இருக்கேன். அப்படி நான் வந்து காப்பாத்துறா. ஒரு ஹீரோவா இருக்கேன்னா இவன் அவ்வளவுதான். பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு மூஞ்சிலே குத்தி ரத்த வர வச்சிடான். அவ்வளவுதான். நிறுத்துடா, எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிறேன்? ஆஹா இந்த பைப்புல இறந்துடுச்சு. என்னது செத்துட்டானா? அங்க பார்த்தா செத்துட்டு இருக்கான். கொன்னுட்டியாடா உன்னை வந்தனா கொல்லாம விட மாட்டேன். எப்படா என்ன கொல்லுதா? ஆல்ரெடி என்னோட 7 டீம்மேட்ஸ் ரெடியா இருக்காங்க. எல்லாரையும் முடிச்சு கட்ட. அது மட்டும் இல்லாம என்னோட பிரசிடென்ட்டோட சன்னோட ரூம்ல தான் இப்போ என்னோட ஆள் இருக்கும். அவனும் காலி, எவாவோட ரூம்லயும் காலி. அவன் அடுத்தது நீ தான்டா சார் வேகனன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ண. அப்பனா இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கனெக்டர் எடுத்துன்னு போக. என்னடா பண்ற? அப்புறம் இவங்க
அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் எதுக்காக இப்படி பண்றான்? எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த பையன் பிரின்ஸ் அப்புறம் வேக்னன் இவங்க எல்லாரையுமே ஒரே டைம்ல காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அது காப்பாற்றுறது மூலியமா என்ன நடக்க போகுது? கண்டிப்பா எதனா ஒரு அசம்பவிதம் நடந்தா மட்டும்தான் இது எக்ஸாம் முடியும். அதனால இவனால அந்த வேலையை ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. இவன் அந்த கேமை முடிக்கிறதுக்காக அந்த டெவில தான் நம்புவான்னு நினைக்கிறேன். அதனால அந்த டெவில் இன்னமும் வெளியே தான் இருக்கு. எல்லாரும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ காமிக்க அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் தம்பி இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. எந்த முறை மட்டும் நீ அந்த கனெக்டரை எடுக்கலனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். திரும்பி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. அதனால தயாரா இருக்கியா? 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கனெக்டர் அனுப்ப திரும்பி ஹீரோ பிடிக்கலான்னு போக எவனும் தடுக்கலான்னு போகும்போது ஹீரோ அவனோட செயலி அவனுக்கு பயன்படுத்தி காமிக்க என்னது என்னோட தெய்வம் பயன்படுத்தினா எப்படி? ஆனா என்னோட எபிலிட்டி பயன்படுத்தினா மட்டும் இதுல முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டர்ன்ற ஒரு பவர் பயன்படுத்த தலைவன் அதை பிரேக் பண்ணி நிறுத்திறான். எக்ஸாமினர் கிட்ட இப்படி நடந்துப்பியா? ஃபேக் நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் கிடையாது. ஆனா இப்ப கேம் ஓவர் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினரும் அந்த கனெக்டரை எடுக்கலான்னு பார்க்க வேக்னனும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி போடக்கு இவனுங்களை கன்ஃபியூஷன் பண்றான். இதனால அந்த கனெக்டர் இவன் கிட்ட வரும்போது அதை அவனு எடுக்க வயலே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீ தான் இந்த இடத்துல சூப்பர் ஈவில் ஆளா இருக்கிற. அதனால ஒன்ன மாதிரியே சில ஈவில் பசங்களுக்கு நீ பாடத்தை கத்து கொடுக்கணும். அதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணினா கண்டிப்பா அப்போ உனக்கு நான் இந்த கனெக்டரை திருப்பி கொடுக்குறேன். வேக்னன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த கனெக்டர் இந்த மாதிரி யார்கிட்ட பாஸ் பண்ணக்கூடாது. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. ஒரு நிமிஷம் இல்லங்க என்ன நீங்க பேசுறீங்க? டெஸ்ட்ல பாஸ் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. ஒழுங்கா திருப்பி கொடு. இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்துற நீ செத்துட்டா. இதை கேட்ட அந்த எக்ஸாமினர் ஷாக்காவே நான் இந்த ஃப்ளோர்ல உண்மையிலே பல புதிய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் என் கூட சேர்ந்து சுவையான சூப் எல்லாம் குடிப்பேன்னு. ஆனா அவன் இப்ப இல்லையே. நான் தனியா இருக்கும்போது எனக்கு துணையா இருந்து பேசிருக்கான். எனக்கு தனிமைன்ற ஒரு பயத்தை அவன் காமிக்கல. அப்படிப்பட்ட பர்சன் என்ன விட்டு போகும்போது எவ்வளவு வலிக்க தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த டவர் கிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கலாம்ல. அப்படி இல்லனா மக்கள் எல்லாம் இதை விட்டு கை விட்டுட்டு போறத விரும்பத்திராவும் இது பண்ணல. ஆனா இங்க இருக்கிற ஒரு சில முட்டாள்கள் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கணும் பல பேரோட உயிரை பறிக்க பாக்குறானுங்க. அதனால கண்டிப்பா இந்த டவர் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதோட ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் அழிப்பேன். வயலே நீ தான் உண்மையான இந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஆளு. ஒழுங்கா என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணு. உனக்கான இந்த கனெக்டர் நான் தரேன் வா போவோம் அப்படின்னு அவன் கேட்க அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல கிளம்ப பிரின்ஸ் இப்ப அவனோட ரூம்ல அடி வாங்கி இருக்கான். ஏய் ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்களே என்னோட அப்பாவோட ஆளுங்க தானே? ஆஹா பிரின்ஸ் என்னமோ உயிரோட இருக்கீங்க. என்னது லூக்கர் நீயா? ஆமா நீ ட்ரேடர் தானடா. பரவாயில்ல ஒண்ணும் உயிரோட இருக்கீங்களா? என்ன இதுக்குடா டே இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ரீசனும் தேவையில்லை. ஆனா உங்க அப்பா பவர்ஃபுல்லான மிஷினரிஸ வச்சுன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பொண்ணு வேற இப்ப எங்களுக்கு அடிமையாயிட்டா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சரி ராப் டெவில் அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி இருக்கும் போது வெளியில இருந்து இவங்க யாரும் அடிக்க வர பார்த்தா நம்ம கேங் தான் வந்திருக்கான். சுல்சா அவனை அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம யுவாவோட உடம்புல இருக்க அந்த ஆளும் அட்டாக் பண்ண நம்ம கேங்குக்கு ஒண்ணுமே ஆகல. அவனை எரிச்சுடு. கண்டிப்பா என்னமோ இவங்க எல்லை மாரி பண்ணாங்கன்னா இவங்க எல்லாரையும் கொல்ற நிலைமை தான் எனக்கு வரும். நிறுத்துங்க அப்படின்னு ஹீரோ வர அவங்க எல்லாம் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. மிஸ் யோம் உங்களோட உடம்பு எல்லாம் எனக்கு ஆசையே இல்ல. என்னடா சொன்னேன் உனக்கு சும்மா உட மாட்டான் வாயிலே அப்படின்னு அவன் வாயில கட்டும் போது கையை விட்டு அந்த மான்ஸ்டர் மாதிரியான ஒருத்தனை வெளியே எடுத்து போடு. அடுத்த நிமிஷமா அவனை போட்டு அச்சு துவம்சம் பண்றான். என்னாச்சு எங்கதான் என்ன நடக்குது பார்த்தா அவனோட பிளான்ல சொதப்பேன். சரி ராப் டெவில் அந்த ரூம் சீக்கிரமா கண்ட்ரோல கொண்டு வா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண தேர் இருக்கேன். ஓ கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு நான் விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் இப்ப அவனை தச்சு திருப்பேன். அதுக்கப்புறம் ரிமோட் ஆன் பண்ணி டோர் திறக்க நம்ம கேங்கு உள்ள போறான். வெளியில லூக்கரும் பைத்தியக்காரங்களா என்னடா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போக கேங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் இதை நான் பாத்துக்கிறேன் நீ அவனை பாத்துக்கோ. ஏய் நீ என்ன தோக்கடிக்க முடியுமா நினைச்சேன் அப்படின்னு ராப் டெவிலையும் கேட்க முட்டாள் இது வரைக்கும் நீ தானே உன்னை டேபிள நினைச்சிருக்க உண்மையான டேபிள பார்க்க தயாரா அப்படின்னு சொல்ல அவனோட பவர் இவங்கிட்ட காமிக்க பார்த்து ரைட் கையில ஃபுல்லு ஒரு டேபிள் மாதிரி மாறிட்டு இருக்கேன். நான் தான்டா உண்மையான டேபிளே அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் அடிக்கிறதுக்கு போக இன்னொரு பக்கம் லூக்கரும் ஒரு ரூம்ல வந்துட்டு டீன் டக்குனு டோர மூடு. ஆனா நம்ம வேக்னனும் இவனை விடாம பின்னாடி வந்து அடிச்சு போட. டேய் உனக்கு எவ்வளவு தெரியும் அவனை கொன்னுட்டல. அப்ப பார்த்தா நம்ம கேங்கும் அந்த ரேப் டெவில்ன்றன போட்டு அதே இடத்துல கொன்னுறான். பிரின்ஸ் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட டாய் சொல்லுங்க சார் உன்னோட ரிமோட் கூட இந்தாங்க மிஸ்டர் டெவில். டாய் என் பேர் டெவில் கிடையாது கேங். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த டின்னுன்ற ஒருத்தியும் சரி லூக்கர் நான் வெளியே இருக்க போலாம். சரி சரி நீ அந்த வயலை பார்த்துக்குதுன்னா பாத்துக்கோ. என்னடா முட்டாள் தரமா அவன் கூட சேர்ந்து வேலை பாக்குறேன். நீங்களா ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா மட்டும் என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிக்கினே அவனோட பவர் பயன்படுத்தி நம்ம வேக்னர் நட்டுக்கு பண்ண வர வேக்னோட தடுத்துட்டு இவனோட எலும்பு போட்டு ஓடிக்கிறான். நல்லாவே தெரியும்டா உன்னோட வாட்டர் பாலை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான வேலை பார்ப்பேன்னு அதை நான் அப்பயே நோட்டீஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு எப்பயோ வந்துடுச்சு. செஞ்சு பயன்படுத்தி அட்டாக் பண்ண மட்டும் முடியுமாடா? சரி இப்ப பனிஷ்மெண்ட்டுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க நீ எனக்கு ரிவெஞ்ச் கொடுத்தல அதுக்கான ரிவெஞ்சரா இது. ரிமோட் எங்க காமி நீ அவ எதுக்காக கொன்ன அப்படின்னு அவன் சிரிக்க. என்னடா சிரிக்கிற? நீ உண்மையிலேயே பைத்தியம் தான்டா. தேவலாம அந்த சின்ன பையன் இறந்ததுக்கெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் செத்து தானே இருக்காங்க. அப்பப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு நீ எமோஷன் எடுத்து நீ என்கிட்ட பேச வந்துட்டல. டேய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. அவன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு என்னடா தேவை? அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னோட பைத்தியக்கார பிரச்சனை சொன்னான். பிரின்ஸ் ஷாக்கா வரான் என்னோட அப்பாவானு. நீ இந்த டவரை கிளைம் பண்றதுக்கான காரணமே பணம் சம்பாதிக்கணும். பட் நான் அந்த விஷயத்துல ஃபெயில் ஆண்டா இருக்கேன். அதுக்காக நான் டிராபேக் எடுக்கலாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கடினமான வேலையை கொடுத்தாங்க. ஒரு நாள் என்னோட பிரசிடென்ட் என்ன கூப்பிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் அவரோட பையன் இந்த டவரை கிளைம் பண்ண போறதாகவும் அவனுக்கு என்ன துணையா ஹெல்ப் பண்ண அனுப்புறத மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அந்த பையன் இந்த உலகத்திலே ஒரு பிரசேஷ் ஆனவன். ஆனா காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? இங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. மக்களுடைய கனவான சில
சில விஷயங்கள் தான் இந்த இடத்துல அவங்கள தடுக்குது. நான் நினைச்சதுக்கு எதிர்மாறாதான் எல்லாமே நடக்குது. என்ன மாதிரியான இடம் இது டவரு? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளோட எமோஷன்ஸை தூண்டி லம்ப கையாலேயே மத்தவங்களை கொல்ற மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த இடத்துல நார்மல் தான்டா, அதை புரிஞ்சுக்கோ. இதுக்காக ஒன்னும் நீ மத்தவங்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் கிளைம் தான். அதுக்காக ஒரே ஒரு குழந்தை இறந்ததுக்காக ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ மட்டும் கிடையாது, யாருமே இங்க வருத்தப்பட மாட்டாங்க. வாயமுறா, உனக்கு என்னடா தெரியும் அந்த பாசலாம்? கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன். வெறும் கிளைம் பண்ற விஷயமா சொல்றேன். இப்படி எல்லாம் உன்ன எப்படா பேச தோணுது? எதுக்காகடா என்னோட நீயாவை கொன்னு? சாகுடா சாகுடா, எதுக்காக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை கொல்லலாம் பாக்க அதோட மனசு கேட்காம விட்டு கொடுத்துறான். நானும் இப்ப உன்ன மாதிரி உன்னை கொன்னுட்டேனா கண்டிப்பா திரும்பி நானும் அதே ஆளுக்கு ஆளாயிடுவேன். இது எல்லாமே இங்க வழக்கம் தான். அதனால நான் உன்னை மன்னிச்சிடறேன். உண்மையில நீ சொன்ன மாதிரி நான் ஒரு முட்டாள் தான். என்னதே மன்னிச்சிரியா? எதுக்காக? உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, என்ன கொன்னுடு. டேய், என்னோட மனசை மாத்திக்கணும்டா. உன்ன மாதிரி நான் எதுக்கு மாறணும்? இது எந்த மாதிரியான டவரா இருந்தாலும் கவலை இல்ல. என்னோட ஆசையை இந்த டவரை ஓடு வழியா நான் கிளைம் பண்ணி இதை முடிக்கணும். எல்லாத்தையும் மாசணும்னு ஆசைப்படுறேன்டா நானு. அதுக்காக உன்ன மாதிரி நான் ஒன்னு இந்த டவரை கை பண்ணி தேவையில்லாத விஷயம் கேட்க போறது கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் இந்த டவரை நான் கிளைம் பண்ணுவேன். அத்தோட உன்ன மாதிரி இல்லாம நான் நீ திரும்பி உயிரோட இந்த வர வைப்பேன். அதுக்காக நீ ஒருத்தங்களை கொன்னா கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா செத்தவங்க தான். அதனால நீ வாழ்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்ல. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிமோட் எடுத்துக்கினேன் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்தடா, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். தேங்க்யூ வயலே, இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வா. அதுக்கப்புறம் டெஸ்ட் அனௌன்ஸ் வருது. டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட்ல பங்கெடுத்த ஒவ்வொருத்தருமே இப்போ பாஸ் ஆயிட்டீங்க. அவங்களோட பேர் வந்து ஜூ வைலே கிராஸ், ஜா வேக்னன், மெசங், கசங், கேங்கோரியங், அக்ராப்டர், பிரின்ஸ், அப்புறம் யோன் யுவா. மொத்தமா 8 பேர் பாஸ் ஆயிருக்கீங்க. எக்ஸாம் இப்ப முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரும் என்ன மன்னிச்சிடுங்க, இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் என்னோட டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். என்ன உன்னோட ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிசைன் பண்றியா? அப்படின்னா ஜெயிக்கலன்னு ரிசைன் பண்றியா? என்ன ஆனாலும் அதிர்ஷ்டவசமா அந்த குட்டி பையன் இப்போ நல்லா தான் இருக்கான். கண்டிப்பா நீ தான் இதுக்கப்புறம் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா ஒரு டெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா உன்னோட பிளேஸ் முக்கியமானது. அது மட்டும் இல்லாம மேல இன்னமும் இவங்களை பத்தின டீடைல்ஸை நீங்க தான் அனுப்பணும். டெஸ்ட் டைரக்டர், நீ ஃபேகுக்கு அகேன்ஸ்டா இருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா பட் இதெல்லாம் உன்னோட முட்டாள்தனம்ன்றது இப்ப நீ ஒத்துக்கிறேன். அதனால நான் உன்னை மன்னிச்சிடறேன். சரி போயிட்டு இங்க வந்து ஃப்ரைட் சிக்கனை வாங்கி போ. என்னது சரி சாஸ் ஊத்துமா? போடா போய் வாங்கினோட ஃபர்ஸ்ட். அவன் போன பிறகு இவனும் சப்மரேஜ் ஃபிஷ் நான் தான் ஆர்கஸ் நம்மளோட மிஷன் கம்ப்ளீட்டட் ஜார் வேக்னன் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான். அடுத்தது ஃபேகோட விஷஸ் தான். அதுக்கப்புறம் அவனும் இவங்க எல்லாரும் பாஸ் ஆன விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான சாப்பிட நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான். அதாவது அந்த பையன் இறந்ததுக்கான காரணத்துக்கு பதிலா இவங்களை என்ஜாய் பண்ணி அதோட சாப்பிட. வேக்னன் இப்ப வெளியே தனியா இருக்கும்போது இல்லாம ஹீரோவை தனியா வந்து முறையா பேசுறான். வயலே, எதுக்காக நீ இவ்வளவு கடுப்பா இருக்க? எல்லாத்தையும் எதுக்காக மன்னிச்சுன்னு கேக்குறேன். ஏன்னா காரணம் ஒண்ணு போலதான். ஏன்னா நான் ஒன்னும் லூக்கர் கிடையாது, எனக்கும் மனசு இருக்கு. அதனால எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு. ஆனா அதுக்காக நான் இந்த டவரை கிளைம் பண்ணாம விட மாட்டேன். கண்டிப்பா கிளைம் பண்ணு. அதுக்காக எத்தனை மக்கள் செத்தாலும் எனக்கு அதை பத்தி இதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. நான் யோசிக்க வேண்டிய விஷயமே டவரை கிளைம் பண்ணணும், அது மட்டும் தான். அதனால வரியா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு போகும்போது நீ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்ப, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். எங்களால் முடிஞ்சது நம்ம எல்லாம் ஒரே டிகிரி தோசை மாறிடுவோம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம ஒன்னா சேர்ந்து ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிட்டு டவரையும் கிளைம் பண்ணணும். ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து நட்சத்திரம் பாக்குறங்க வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒன்ன போல எனக்கு தான் இந்த ஸ்கையை பார்க்கணும்னு ஆசை. ஆனா தலைவனும் ரூல்ஸ் என்னவோ ரூல்ஸ் தான், அதுபடி தான் நான் நடந்துப்பேன். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் ரூம்ல இதெல்லாம் நல்லா தூங்கின்னு இருக்கேன். ஹீரோவும் வேக்னர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்து இப்போ பக்கத்துல சிரிச்சுன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் ரூம்ல இப்போ கோணும் நம்ம ஹீரோக்காக காத்துன்னு இருக்கேன். அதோட இந்த எபிசோட வேலை முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்த வலைக்கு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மாதிரி தரமா இருக்கும். முடிஞ்சளவுக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். நம்ம ஹீரோ வேலையோட ஃபைட் பண்ணி காப்பாத்திருப்போம் அந்த பொண்ணு. அதுக்குன்னு ஒரு ரீசன் தொழில் பிறகு வேலை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கப்புறம் எல்லாரையும் ஃப்ரெண்டா பிடிச்சிருவோம் போல. ஏன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிடான். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.